உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசின் அதிபதி இந்த மாதத்தில் துவக்கம் அன்று பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல யார் கூட இருக்காருன்னா, நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 7ஆம் இடத்த அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து 8ல் இருக்கார். அப்போ ஒரு என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பாயிண்டாக அப்படின்னு எடுத்தோம்னா, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரையும் எந்த ஒரு புதிய விஷயமும் எடுக்காதீங்க. நீங்கள் சும்மாவே இருந்தாலும் ஏதாவது உசுப்பேற்றுவாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நீ வேறு லெவலுக்கு வந்துடுவ, உனக்கு ஆஃபர் தரேன், உனக்கு ஸ்கீம் தரேன் அப்படின்னு நிறையா விஷயத்த உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஏப்ரல் 15 வரையும் இருக்கிற வேலைகளை, இருக்கிற தொழிலை கவனமாக பார்த்துட்டு இருப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் அப்பாவு கூட குழந்தைகள் இருக்கீங்க அப்படின்னா சிவன் வழிபாடை மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப நல்லது. இல்லை அப்பாவும் மகளோ அல்லது மகனோ நீங்கள் தனித்தனியாக இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உறுதியாக 15ஆம் தேதி வரையும் சிவன் கோயில் வழிபாடு உங்களுடைய குழந்தைகளுடன் சேர்ந்து நீங்கள் போகக்கூடிய தன்மை உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அதே போல் ஏப்ரல் 15க்கு மேலே என்னையா கிடைக்க போகுது, என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் உண்டு. உங்களுடைய அப்பா வழி சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வில்லங்கமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கோர்ட் கேஸ் நடந்துருக்குன்னா அது நிவர்த்தியாகி உங்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணங்கள் செய்வதற்கான பாக்கியம் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் கடனை குறைத்து கொண்டு, ஓகேவா, அந்த கடனை குறைப்பதற்கான ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ அதில் திடீர்னு வின்னிங் கிடைக்கும், திடீர்னு ஒரு லாபம் கிடைக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஸோ இந்த தன்மைகள் மூலமாக உறுதியாக சிம்மராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை மீளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் உங்களுடைய அம்மா வழி உறவுகள், அப்பா வழி உறவுகள் மூலமாக மிக இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் அற்புதமாக வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் யாரெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்துகிறீங்களோ, சொந்தமாக படம் தயாரிக்கிறீங்களோ, சொந்தமாக எந்த விஷயத்தை செய்கிறீர்களோ அதன் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோகம் உறுதியாக உண்டு. குழப்பமே அடைய தேவையில்லை. அது எப்போ இருந்து வரும் அப்படின்னா, மேக்சிமம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ராசியின் அதிபதி சூரிய பகவான் கரெக்டாக மேஷத்தில் வந்திருந்து உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை கிரகங்கள் கொடுக்குங்கிறது உண்மை. அதுபோல் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். எவ்வளோ நாட்களாக உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சிக்கிறாம உங்களை ஏதாவது டாமினேட் பண்ணியிருந்தாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும், ஸோ மனசார நீங்கள் உங்கள் கூட சேரணும், உங்கள் கூட பாசமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக உங்களுடைய உடன்பிறப்புகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்க போகிறது என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் சிம்மராசி என்பவர்களை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாத்தியம் இருக்கிறது என்று பார்க்குறோம். அதே போல் யார் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமான்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா ஏப்ரல் 15க்கு மேலே முயற்சி எடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முயற்சி எடுப்பது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் நின்றோம். ஸோ ஏப்ரல் 15க்கு மேலே நம்முடைய சிம்மராசிக்காரங்க சொந்தமாக தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது
உங்களுடைய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, 2லையுமே வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்புட்ன்னா, நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க. நண்பர்களுடைய பேச்ச முழுசா கேட்காதீங்க. ஏன்னா தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியா ஏற்படக்கூடிய சாத்தியம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியிலே கேது இருக்கிறனால, மேக்ஸிமம் விநாயகர் வழிபாட ரெகுலரா பின்பற்றுங்க. நீங்க எந்த அளவுக்கு விநாயகரை வந்து மனசார வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தையும், பெரிய முன்னேற்றத்தையும் கிரக ரீதியாக நீங்கள் உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ள உள்ள வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிருமான்னா, கண்டிப்பா பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்க லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதேபோல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.